அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அக்ஷய திருதியின் சிறப்பு அம்சத்தை பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போது பதிவுக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த வகையில் ஒரு சிறப்பான நாள்தான் அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை நன்னாளில்தான் பகவான் பரசுராமர் அவதரித்தார். கங்கை நதி பூமியை தொட்ட நாள். ஆதிசங்கரர் கனகதாரா சோஸ்திரம் இயற்றிய நாள். குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாள். திரேதாயுகம் ஆரம்பமான நாள். வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாள். பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அக்ஷய பாத்திரம் பெற்ற நாள். குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள். அன்னபூர்ணி தேவி அவதரித்த நாள். அக்ஷயம் என்றால் வளர்வது மற்றும் குறையாதது என்று பொருள். அன்றைய தினத்தில் செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும், நல்ல பலன்களை தரும். அந்த நாளில் நீங்கள் எது வாங்கினாலும் மென்மேலும் வளரும். தொடங்கப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் தொடர்ச்சியாக வளர்ந்து நமக்கு நன்மையை கொடுக்கும். இந்த மகத்துவமான நாள் சித்திரை மாத அமாவாசைக்கு பின் வரும் வளர்பிறை திருதியை திதியை நாம் அக்ஷய திருதியை என்று அழைக்கின்றோம். இப்பேற்பட்ட சிறப்புமிக்க இந்த அக்ஷய திருதியை இந்த வருடம் மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. இந்த நாளில் தங்கம், வெள்ளி போன்ற பொன் பொருள் ஆபரணங்களை வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அக்ஷய திருதியை அன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்னவெல்லாம் வாங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அக்ஷய திருதியை அன்று என்ன வாங்கலாம்? அக்ஷய திருதியை அன்று நாம் செய்யும் நன்மைகள் பன்மடங்காக பெருகி அழியாத பலன்களை பெற்றுத்தரும். எனவே அன்றைய தினத்தில் லட்சுமி தேவி வசிக்கும் பொருட்களை வாங்கலாம். அது தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்பதல்ல. பச்சரிசி, வெல்லம், உப்பு ஆகியவற்றையும் நாம் வாங்கலாம். ஏனெனில் இயற்கை தோன்றும் போது முதலில் வந்தவை இவைதான். தங்கம் வாங்கினால் மட்டுமே பெருகும் என்பதில்லை. அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் மேலும் பெருகும் என்பதுதான் ஐதீகம். அன்றைய நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் உப்பு மற்றும் மஞ்சள் பொடி அல்லது மஞ்சள் கிழங்கு போன்றவை வாங்கலாம். அதிலும் கஸ்தூரி மஞ்சள் வாங்கினால் இன்னும் சிறப்பு. கஸ்தூரி மஞ்சளுக்கு தனி சக்தி உண்டு. அதனால் அதை வீட்டில் வாங்கி வைக்கலாம். அதுபோல அன்றைய தினத்தில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் சிறப்பான பலனை பெற முடியும் என்பதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அஸ்வினி மகம் மூலம் விநாயக பெருமானை வழிபடலாம். பரணி, பூரம், பூராடம் ரங்கநாதர். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சிவன். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் துர்க்கை. திருவாதிரை, சுவாதி, சதயம் பைரவர். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ராகவேந்திரர். பூசம், அனுசம், உத்திரட்டாதி சிவன். ஆயில்யம், கேட்டை, ரேவதி பெருமாள். உத்திரம், உத்திராடம், கார்த்திகை முருகன். அக்ஷய திருதியை நல்நாளில் தங்கம் மட்டுமல்ல, எந்த பொருளை சேமித்தாலும் அது நன்மையே. அனைவருக்கும் எமது இதயம் கனிந்த அக்ஷய திருதியை தின முன் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.